Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம், இது ஒரு நேம்டு தியரம், கொஞ்சம் பெரிய தியரம் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் தியரம் ஆன் ஹோமோமார்பிசம். Let by be a homomorphism of G into G bar with kernel K, then G by K isomorphic to G barங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க தியரம் பார்த்திங்கன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. G பாரு G by Kங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் பைங்கிறது ஜிலேருந்து G பாருக்கும், சைங்கிறது G by K to G பாரு, சிக்மாங்கிறது G to G by K, இந்த மாதிரி ஒரு மேப்பை நாம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். கன்சிடர் தி மேப் படி சைங்கிற ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம். G by K to G பாருக்கு போகுது. இதை சை ஆஃப் கேஜி ஈக்குவல் டு G பார் ஈக்குவல் டு பை ஆஃப் G அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இஸ் அ வெல் டிஃபைன்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு G டேஷ் ரெண்டுமே ஜியில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். நாம் கேர்னலில் தான் சொல்ல போகிறோம். அதனால் KG ஈக்குவல் டு KG டேஷ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிறது சைங்கிற ஃபங்க்ஷனை தான் எடுத்திருக்கோம். அப்போ சை ஆஃப் கேஜி ஈக்குவல் டு சை ஆஃப் கேஜி டேஷுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற லெட் ஃபங்க்ஷன் படி KG ஈக்குவல் டு KG டேஷு ரெண்டுமே கேயில் உள்ள ஒரு உறுப்பாக தான் எடுத்துக்க முடியும். அதனால் G டேஷுங்கிறது நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது G டேஷ் இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே கேல இருக்கிறதுனால G டேஷ் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு K அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம பை ஆஃப் G டேஷ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு E பாருங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஜியும் G டேஷ் இன்வர்ஸும் E பாருக்கு ஈக்குவல். இந்த ஃபங்க்ஷனை ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் படி பை ஆஃப் G டேஷ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு E பாருங்கிறத எழுதலாம். அடுத்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பை ஆஃப் G டேஷ் தி ஹோல் இன்வர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் ஒரு தியரம் லெமா ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பை ஆஃப் G டேஷ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் G தி ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் படி நம்ம இதை எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு E பாரு பை ஆஃப் G இன்ட்டு பை ஆஃப் G டேஷ் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு E பாரு. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ பை ஆஃப் G ஈக்குவல் டு பை ஆஃப் G டேஷு, இது ரெண்டுமே பை ஆஃப் ஜிங்கிறது G பாரு, பை ஆஃப் G டேஷுங்கிறது G டேஷ் பாருன்னு எழுதலாம். அப்போ G பாரை பை ஆஃப் கேஜின்னு எழுதலாம், G டேஷ் பாரை பை ஆஃப் கேஜி டேஷ் அப்படின்னு எழுதலாம். நம்ம லெட் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்ட மாதிரி பை ஆஃப் கேஜி ஈக்குவல் டு பை ஆஃப் கேஜி டேஷ், அதாவது சைங்கிறது ஒரு வெல் டிஃபைன்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆன் டூ ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். let x bar be any element of G bar where x bar equal to by of G. இப்போ நாம KG belongs to G by K அப்படின்னு எடுத்துக்கிறோம். psi of KG equal to by of G equal to x bar அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா by of Gங்கிறது G barன்னு எடுத்துக்குவோம். நாம் எடுத்துக்க லெட் ஃபங்க்ஷன் படி x bar equal to by of Gன்னு எடுத்துருக்கோம். அதனால் by of Gக்கு பதிலாக x barங்கிறத அப்ளை பண்ணுறோம். அப்போ by of KG equal to x barன்னு வந்துடுது நமக்கு. therefore psi is onto function. இப்போ நம்ம வெல் டிஃபைன் ப்ரூவ் பண்ணியாச்சு, onto ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம psi is a homomorphismங்கிறத ப்ரூவ் பண்ணணும். let KG KF belongs to G by Kல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஜியும் எஃப்பும் கேபிட்டல் ஜியில் இருக்குது. அப்போ psi of KG KFங்கிறத ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசட் அகெயின் எ ரைட் கோசட்டுங்கிற அந்த ஒரு டெஃபினேஷன் படி psi of KG Fங்கிறத நம்ம எடுத்துப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும் psi of KG equal to by of Gங்கிறது தெரியும். இங்கே மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கேயை மட்டும் விட்டுட்டு பை ஆஃப் GFன்னு எடுத்திருக்கோம். இது ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் படி பை ஆஃப் G இன்ட்டு பை ஆஃப் எஃப்னு எடுத்திருக்கோம். பை ஆஃப் ஜிங்கிறத சை ஆஃப் கேஜின்னு சொல்லலாம், பை ஆஃப் எஃப்ங்கிறத சை ஆஃப் KFன்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு ஹோமோமார்பிசம்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். சை இஸ் அ ஹோமோமார்பிசம். ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது psi is 1-to-1 கரஸ்பாண்டன்ஸுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1-to-1 கரஸ்பாண்டன்ட்னாக்க psi ஆஃப் KG ஈக்குவல் டு psi ஆஃப் KFன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய ஃபங்க்ஷன் பை ஆஃப் ஜின்னு தெரியும், இதனுடைய டெஃபினேஷன் பை ஆஃப் எஃப்ங்கிறது நமக்கு தெரியும். பை ஆஃப் ஜி அந்த எஃப் இந்த பக்கம் வந்தாக்கா பை ஆஃப் எஃப் தி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு E பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம்.
அப்போ பை ஆஃப் ஜி என்று பை ஆஃப் எஃப் ஹோல் இன்வர்ஸுங்கிறத உள்ள எஃப் இன்வர்ஸ்ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு இ பார். ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனை ஒரே ஃபங்க்ஷனாக நம்ம எழுதலாம். பை ஆஃப் ஜி எஃப் இன்வர்ஸ் அப்படிங்கிறத எழுதலாம் ஈக்குவல் டு இ பார். ஜி எஃப் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கேல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ கேல இருக்குது அப்படின்னாக்க அதை கேஜி ஈக்குவல் டு கேஎஃப்னு எழுதலாம். கேஜி ஈக்குவல் டு கேஎஃப்ங்கிறத தான் நம்ம 1-to-1 கரஸ்பாண்டிங்கிறத சொல்கிறோம். Therefore, psi is an isomorphism of G by K to G bar அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம காட்சியஸ் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். தியரம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு தியரம் ஒரு வீடியோ தான் போட முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.